ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். என்னடா நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், காயு காணோன்னு பார்க்குறீங்களா? காயோ யாரு கூடியோ ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம டே ரொட்டீன் பிளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணோம். ஆல்ரெடி நேற்று செஞ்சுக்கு போயிட்டு வந்து ஒரு வழியாக ஆகி இரு வழியாக ஆகிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் குடிக்கும் போது காய் உடச்சிருச்சுல, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு பிளாக் டே ரொட்டீனாக காட்டிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு டே ரொட்டீன்றதுனால நான் எடுத்திருக்கேன். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தங்கம் மயிலுகளே. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாய்ஸ் மட்டும் வருதுன்னு பாருங்களா? காயு என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, காயு செஞ்சியோட இதுலயே இந்த ட்ரெஸ்ல தான் இருப்பா, இப்பயும் இந்த ட்ரெஸ்ல தான் இருப்பா. ஏன்னா மழை பெய்யற காலத்துல ட்ரெஸ் இது பண்ணல. ஆக்சுவலி ட்ரெஸ் அப்ப நேத்து தான் போட்டா. 2 நாளுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை. ஓகே, அப்பயே நீங்க ஏன் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி 3 நாளா அந்த ட்ரெஸ் தான் போட்டு இருக்கேன். ஓகே गाइस, போட்டு அப்படியே கழட்டி வைக்கிறது தான். ஆமா காயோ, ஏதாவது சொல்லிட்டு போடி. ஒரே உள்ளாடைகளா இருக்கு. அப்பே ஐப்ரோ பண்ணனும். ஓகே गाइस, இவ காயோ வந்து கிளம்பிட்டே இருக்கான். அம்மா அந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ண. என்ன நடக்குதுன்னு நீங்க அவன் காட்ட மாட்ட. கீழலாம் லைட் ஆஃப் பண்ற பாரு. இந்த மாதிரி லூசு பூ முட்டைய வச்சுக்கிட்டு லாவண்யா கோபால் இந்த ரிங் லைட்டை ஏண்டி அப்ப பாரு வச்சுக்கிறான் நேரத்துலயே ஓரமா தான் தூக்கி போடாங்களா? எவ்வளவு இடம் கிடக்குது. லாவண்யா கோபால், லாவண்யா கோபால், எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க கவிங்க. பாரு நீ ஏன் பாரு கவி, இவ்வளவு மூட துணி டெய்லி துணி 2 பேருக்கு வாஷிங் மிஷின் வாங்கலாமா? காசு அவ்வளவு காசு நீ வச்சுக்கிறியா? முதல்ல இரு டியூ போட்டு உக்காந்துக்கிறேன்மா நடு ரோட்ல. வர வர சுத்தமா முடியல கவி. மனுஷனுக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுங்க. அந்த பீரோ வாங்கி தர மாட்டேன். இந்த ஒரு பீரோ என்னால துணி அடுக்க முடியல. இந்த வீட்டுல ஷெல்ஃப் இல்ல நமக்கு, அதனால அப்படி இதுவா இருக்கு. நம்ம வேற வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும்ல. நம்ம சொந்த வீட்டுக்கு போறோம்ல தங்கம். வெயிட் பண்ண தங்கம். நம்ம எப்ப சொந்த வீட்டுக்கு போறது? நீ எனக்கு எப்ப துணிமணி வாங்கி தரது? அப்ப சொந்த வீட்டுக்கு போற இது உனக்கு இல்லையா? போனும் தான். எங்க சுடுகாட்டுக்கா? முடியே கொட்டி போயிடுச்சு நைனா. சரி பூ வாங்கி கொடு. பா பா கிளம்பலாம். சீன் போட்டுனா ஆட்னா அப்படிதான் கொட்டி போகும். வா வா வா. சரி காய்ஸ், எங்க போறோம் நம்ம இப்போ? தெரியாது. ஆமா, காயத்ரி எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் கூட்டு போறது சர்ப்ரைஸ் தான். நம்ம போட்டோ ஃப்ரேம் வாங்க போறோம் மட்டும் தெரியாது. எனக்கு கை உடைஞ்சதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. சரி விடு. திமிரு குடிச்சு போய் ஆடினா அப்படிதான் நெட்டி கூட எடுக்க முடியல என்னால. ஆமா, சம வலிமானியத்தை வண்டி ஓட்டுன்னு வரும்போது இந்த காலில் ஆல்ரெடி எனக்கு என்னது ஜவ்வு இதுவாகி கட்டுலாம் போட்ட கால். சரி வா. ஐயோ எப்படி உடைக்கிற பாருங்க. ஐயோ அம்மா, ஏண்டி இவ்வளோ கொலவரி? அங்கே பார்த்தீங்களா ஒரு குண்டா? அது என்னன்னு பார்க்குறீங்க? மேலே இருந்து ஒழுவும். சரி, ஆனா அந்த குடுமையை மாட்டிக்கிறது. இனிமேல் எல்லாம் மாட்டுவேன். கைஸ், இதே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னு தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம். நான் கடைக்கு தான் போகிறேன். ஸோ போயிட்டு வந்து கழட்டி போட்டுருவேன். சாப்பிட வந்துருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. செஞ்சிக்கு போயிட்டு அந்த டயர்டு. எங்கே போகிறோம்னே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கணும். ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கையும் தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்து இப்போ வரைக்கும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு.
சரிங்களா, காயும் இங்கே தான் கூப்பிட்டு வந்தோடனே இங்கே காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டு. சரி உள்ளே போய் பார்க்கலாம். மேடம், என்ன மேடம் காய் வேணும்? டிஷர்ட் வேணுமா? பட் அவள் சொல்கிறது எதுவுமே இங்கே நடக்காது. இப்போ நான் எடுக்கிறது மட்டும் தான் அவள் எடுப்பாள். எப்போ கடைக்கு வந்தாலும் அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் நான் போடுவேன். ஏய், உனக்கு ஒரு மயிரும் தெரியாது, அதனால தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்க்குறியா இல்லை இந்த மாதிரி இல்லை வேறு கேப் வச்சுருக்கோம்? பார்ப்போம், போய் நீங்கள் பாருங்க. பா ஐயோ ஏம்மா, டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்கா? டிஷர்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. கவி கையில் பேக் மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அடுத்து என்னப்பா? பேண்டா எக்ஸலைட்டா. பில்லிங்காக வந்தாச்சு. என்னடா பில்லே அவ்வளோ பெருசு இருக்குது. ஐ சரி எடுத்துக்கோ, போலாம். போலாமா? உன்னோட சர்ப்ரைஸ். இந்த 200 ரூபா சாக்லேட் வாங்கி. 200 ரூபா சாக்லேட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்து போயிடலாம். போதும். ஐயோ, 4 தாளை வாங்கின்னு ஒரு தாளை கொடுக்குறோம். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் முடியல. கைஸ், ஃபோட்டோ உடச்சிருந்தேன்ல. ஸோ ஃபோட்டோ உடச்சதுக்கப்புறம் இப்போ அது எல்லாத்தையுமே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி கவி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம். கைஸ், ஃபைனலாக எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு இப்போ மாவு ஆட்டணும். சார் மாவு ஆட்டுறதுக்காக கவியை உளுந்து வாங்க சொல்லி நிற்க வச்சாங்க. கருவாடு வாங்குறேன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். உடைச்சிடாத. நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரீஒர்க் பண்ணி லேமினேஷன், இந்த வாட்டி வந்து நான் உடைச்சாலும் அது உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை லேமினேஷன் பண்ணி, இது பேர் என்னப்பா, கில்ட்ரா? இது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நம்ம இந்த ஃபோட்டோக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இதையுமே போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் வச்சிருந்த ஃபோட்டோ இப்படி தான் இருந்துச்சு. கண்ணாடியில் இப்படி தான் இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தது. ஸோ இப்படி இருந்தது தான் நான் எல்லாத்தையும் உடச்சிட்டேன். இந்த ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. ஸோ இப்படி இருந்த ஃபோட்டோவை தான் நம்ம வந்து இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கவி ஒரு இடத்துல ஃபிட் பண்ணட்டும். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஐஸ், காலையில் எழுந்தது லேட்டு. எழுந்து எங்கேயாவது வெளில போகலாம், ஐ மீன் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போயிட்டு சாயந்தரம் மழையில் நனைஞ்சு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு வந்தோடனே உட்காந்து சரி கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக எதனா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் கவியும் சேர்ந்து பிக் பாஸ் பார்த்தோம். பிக் பாஸ் 1 hour ஓடும்ல. ஸோ 1 hour டைம் ஆகிடுச்சு. மணி 6 ஆயிடுச்சு. வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் இப்போ தான் முடிச்சுட்டு குளிக்கலாமே அப்படின்னு உட்காந்தேன். இங்கே பாருங்க, வேலையே இல்லாத மாதிரி பூண்டு எடுத்து கையில வச்சுன்னு உட்காந்துக்குது. நான் பூண்டு உரிக்க போறேன்னு எனக்கு எவ்வளவு கடுப்பாகும். அவ்வளோ வேலை இருக்குது. கூட வந்து ஹெல்ப் பண்ண நம்ம பூண்டு உரிச்சிட்டு உட்காந்துருக்குது. சரி நீ உரி, இன்னைக்கு நீ தான் சமைக்கணும், நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் தான் சமைப்பேன். கிழிச்ச பழக்காமடி. சரி சமைக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு வந்துருவோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து, ஐயோ சாரி கைஸ், இந்த ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து வச்சதோட சரி, இன்னும் எதையும் எடுத்து மாட்டின பாடு இல்லை. அதை மாட்டுன்னா அதையும் மாட்டவே மாட்டேங்குது. சுற்றி வந்து நிற்குது. இந்த துணியை என்னால் துவைக்கிறதுக்குள்ளே நான் செத்துருவேன் போல கைஸ்.
மெயினாக உங்கள்கிட்ட காட்டுறதுக்கான ரீசன் இதுதான். இது நம்மளோட புது பெட் கவர். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த புது பெட் கவர் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதான் ஒன்று ஒன்றா மாட்டிகிட்டு இருக்கோம். ஐடியா செட்டே ஆகலை. சரி, எதனா புதுசாக ஐடியா செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நைஸ், நான் ஃபுல்லாக குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். இதுதான் வந்து கவி எனக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட்ஸ். இன்னைக்கு போய் ஷாப்பிங் போயிருந்தோம்ல, ஸோ எல்லா துணியுமே இங்கே இப்படி கலக்கிறதுனால என்னால் எந்த துணியும் போட முடியல. ஸோ அதனால் நான் புது ட்ரெஸ்ஸே எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஸோ கவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, கவி வந்து இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நமக்கு. நான் வந்து எனக்கு இட்லி கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அவங்க எனக்காக இட்லி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சைட் டிஷ்ஷு சட்னி. சரி, சட்னி ரெடி பண்ணும்போது வந்து பார்க்கலாம். ஓ, சட்னியுமே ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணும்போது கூட்டுக்கலாம்ல, பச்சை மிளகா போட்டுக்கலாம்ல. வாவ், அது என்ன எல்லா இட்லியுமே ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க? வெந்துட்டான்னு ஒரு இட்லியும் ஓட்ட போட்டா தெரியாதா? ஆயா. சரி, இப்ப இங்க என்ன பண்ண போறீங்க? இங்க என்ன பண்ண போறீங்க? ஓ, தண்ணி ஊத்த போறீங்களா? ஓகே ஓகே. தனியாதான் அசிங்க நீரே, அதுதான் பிளஸ் கறி வந்தோட உட்காந்து பேசுவான். போகுது வாட்சுக்காரன் தானே, வேறு எதாவது நல்ல வேறுடா. ஸோ இதில் வந்து சுடு தண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னப்பா அது பேர்? சீரகம். இன்னொன்று இன்னொன்று ஏதோ போடுவீங்களே, அது போடல. நான் ஏன் போடல? பேர் தெரியல, அதனால போடல. எரும மாடு ரொம்ப ஓவரா பண்ணது கைஸ். இந்த புள்ள என்னதான் ஆச்சுன்னு தெரியல அதுக்கு. வர வர ஏச்சி 3 அப்பால போ. ரொம்ப ஓவரா பண்ணுது. எதுக்குதான் பண்ணுதுன்னு தெரியல. நான் என்ன கேட்டேன், அவங்க தண்ணியில வந்து ஏதோ போட்டு சுடு தண்ணியை போட சொல்லுவாங்க. நான் வந்து அதை மறந்துடுறேன். இப்போ அவங்க தான் சுடு தண்ணி போட்டாங்க. அதை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்க போனேன். அதுக்குள்ள ரொம்ப ஓவரா பண்றது. பெரிய உலக அழகி நினைப்பு மனசுல. நீ மூடு வந்துட்ட அப்படியே. சரிவா, லைவுக்கு டைம் ஆகுது, பசிக்குது வேற. சீக்கிரம் கொண்டு வா. குளிக்க போறியா? நீ சாப்பிடலப்பா? சரி, ஓகே गाइस, நான் போய் சாப்பிடுறேன். வாய மூடு. இங்க பாருங்க गाइस, வாய மூடு. ஏறுமா மாடு, என்கிட்ட சண்டை போட்டுனே இருக்கணும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே.